ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்? சண்டே விலாக். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது சண்டே விலாக் போட்டு. ஆனால் கடைசியாக கூட நம்ம ஊரில் எடுத்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். நாட்டுக்கோழி குழம்பு வந்து போட்டிருந்தேன். சரி, இன்றைக்கி போய் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து சமைக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா மட்டன் கடைக்கு போகலான்னு தோணுது. மட்டன் கடைக்கு போய் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், அப்படி ஒரு 2-3 வெரைட்டி பண்ணலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். பாப்பாங்கிட்ட நேற்று நைட்டு கேட்டேன், என்னம்மா சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டேன். எங்கள் ரித்திகா சிக்கன் கடைக்கு போக செஞ்சு. சிக்கன் கடைக்கு போக முடியாதே, இருக்குன்னு உடம்பு சரியில்லை. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் கடைக்கு தான் போனோம். இன்றைக்கி மட்டன் ஷாப்புக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் போக சொன்னேன். இவர்கிட்ட 1 கிலோ மட்டன் தான் நான் கேட்டேன். நீ என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு பாருங்கள். 1 கிலோ மட்டன், ஆட்டு மூளை 2, அதுக்கப்புறம் குடல். நமக்கு உடம்பு சரியில்லை, வேலையை சிம்பிளாக்கலாம்னு நினச்சோம். எதுக்கு இத்தனை வாங்கிட்டு வந்தேன்? சண்டே என்ன வெரைட்டி வேணாமா? நான் சொன்னேன், என்ன சொன்னேன், 1 கிலோ மட்டன் வாங்கி அதுலேயே வறுவல், அப்புறம் அப்படிலாம் பண்ண முடியாது. அது இதில் 2 வெரைட்டி பண்ணிடு. அதில் ஒரே குழம்பு தான். குழம்பு, அப்புறம் இது போங்க, அப்புறம் மூளை, அப்புறம் குடல். அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் தலைக்கறி ஒன்று எடுக்கலான்னு இருந்தேன். சரி, சாப்பிட முடியாதுன்னு விட்டேன். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம். இது வந்து மசாலா குழம்புக்கு. அப்புறம் இது எக்ஸ்ட்ரா மசாலா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு வச்சுட்டு மூளை வந்து வறுவல் ஃப்ரை பண்ணிட்டு குடல் வந்து என்னமோ பண்ணுறோம். சரி, சமைக்கலாமா? ஃபஸ்ட்டு தண்ணி குடிப்போம். உப்பு போட்டியா? உப்பு போட்டேன். டம்ளர் எடு, ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சலாம். வயிற்று புண்ணுக்கு நல்லது. எனக்கு வயிற்றுல புண்ணு இருக்கு. மிளகு, சோம்பு, லவங்கப்பூ, ஏலக்காய், கசகசா, பட்டை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த பெரிய கரண்டி எடுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். வரமல்லி வழக்கம் போல் வாங்கலாம். வரமல்லி வாங்கியிருந்தா இதுலேயே போட்டு வரமல்லியும் மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். மட்டன் மசாலா ரெடி. வெங்காயம், இது வந்து குழம்புக்கு. நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதான் இந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட வைக்கணும். கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம், ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்படி என்னோட பிள்ளாங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கிடலாம். ஒரே டைமில் நம்ம 2 விஷயம் பண்ண போகிறோம். இதில் வந்து மூளை பண்ணிக்கலாம், இதில் குடல் பண்ணிக்கலாம். என்ன போதும், காட்டு எண்ணெய் நம்ம என்ன அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்தை போட்டுக்கணும். முடிஞ்சு போதும். தேவையான வெங்காயம். இது வந்து நம்ம குழம்புக்கு, நம்ம குழம்பு செய்கிறோம்ல அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம எல்லாமே மட்டன் தானே, அதனால ஒரே கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். விளாக போட்டுருக்கேன் நான். தக்காளி, தக்காளி, லைட்டாக மஞ்சத்தூள். மூளைக்கு மசாலா எதுவும் இல்லைன்ட்டாங்க, அதனால் மட்டன் மசாலா. அப்புறம் மல்லித்தூள், மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாய். அப்புறம் அவ்வளோ. இது வந்து மூளைக்கான மசாலா. இப்போ மூளை சேர்த்துக்கலாமா? ஒரு மினி விளாக் எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அது வேறு குழம்பு, இது வேறு குழம்பு. இப்போ மூளை அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வெங்காயம் தக்காளி வதங்கி வச்சா இதுலேயும் மசாலா சேர்த்து விட்டுறலாம். அதே அளவு மஞ்சத்தூள், இந்த 1/2 கிலோ. ஒரு மஞ்சத்தூள் கூட போட்டுக்கிறேன். மஞ்சள் போட்டாச்சு. இந்த வரேன். மல்லித்தூள், முருங்கல், அதை வரேன். மட்டன் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா எல்லாம் போடலாம். அப்போ இதுக்கும் அதே மசாலா. இதையும் நல்லா மசாலா வதக்கி விட்டுட்டு குடல் வரேன் குடல் சேர்த்துட்டு ஒரு வதக்கு. சரி, ஓகே. குடலும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு.
மூளையும் ரெடி ஆயிடுச்சு. அப்பா வந்துட்டார், அப்பாட்ட கொடுத்துருக்கு. என்னாச்சு? இல்லை குடலும் ரெடி, மூளையும் ரெடி. இப்படி ட்ரை ஆயிடுச்சு பார்த்தியா? லைட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படி அப்படி பண்ணணும். அப்படி பண்ணணும். சரி, இதை ஒரு பாத்திரத்தை மாற்றிடுவோமா? சாப்பிட்டு பார்த்தியா? சாப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் காரமாக இருக்குது. காரமாக இருக்கு. அந்த இதில் மசாலா போட்டுருந்த மாதிரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் குழம்பு தான் ரெடி ஆகல. கறி பரு உயிரோடு அப்படி இருக்கு. இதுதான் உயிரோடு. அது வேற அங்கே உயிரோடில் செத்து போச்சு. செத்ததில் உயிரோடு. செத்து போன கறி தான் சமைச்சிட்டு இருக்கியா? இவர் அப்படிதான் எங்கள் வீட்டுக்காரர். இவர் தான் அவர். டெக்கரேஷன் வேலையை பார்ப்போமா? போதுமா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடல் மூளை ரெண்டுமே ரெடி. இப்போது குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாமா? வேறு வச்சுருக்கியா சொல்கிறது காமெடி? இல்லை சிரிச்சிட்டு இருக்கியா? அது சொன்னீங்கன்னா சிரிச்சிட்டு சாப்பிடுவேன். இல்லை, அந்த செத்து போன ஆட்டுக்கறி தானே அது. ஏன் அப்படி பண்ணுற? இன்னும் சோறாக்கல, காலையில் சோறு திங்கணும், பசிக்கிறது நீ பண்ணுற காமெடி. சரி, அரைச்சிருவோமாங்க? எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணியில் பட்டை, அன்னாச்சி பூ, அது அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வச்சுட்டு அரைக்கிறோம். நம்ம இஞ்சி பூண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலையும் சேர்த்துருக்கோம். வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நம்ம இப்போ நம்ம 2 நிமிஷத்தில் தான் நான் ஓகே. கறி வேக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்க போகுது. வதங்குற கேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா. இந்த மசாலா வச்சுக்கலாம். இதை நான் ஈஸாக அரைக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, இது இந்த மாதிரி தான் இருக்குது. கருவேப்பிலை சேர்த்ததால க்ரீன் கலரில் இருக்குது. அது சேர்க்கலாம். தெரிக்குங்க கையில் பட்டுற போது. நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரும். இது அவ்வளோ சொல்ல மாட்டேன். என்னாச்சு? இங்கே சரியா? இங்கே பாருங்க, சோப்பு எடிட் பண்ணி கொண்டது தாத்தா. இப்போ நான் இருக்கிற நிலமை சோபி ஏன் அம்மாவை அழுவ வச்சு பண்ணிட்டு போயிட்டேன்? அம்மாவை அழுவ வச்சுட்டு போயிட்டேன். நல்லா இருக்குல்ல? இங்கே பாரு, அம்மா அழுதுட்டு இருக்காங்க. நான் எங்கள் அம்மா வந்து இல்லாதப்போ பாதி பேர் சொந்தக்காரங்க யாருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நான் நிறைய தடவை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். எங்கள் தாத்தா செத்ததுக்கப்புறம் மொத்தமாக ஒருத்தரும் இல்லாமல் ஆகிப்பிட்டேன். இப்போதைக்கு இருந்து இவங்க 4 பேர் தான், 3 பேர். பாருங்க, எங்கள் தாத்தா உண்மையுமே தான் அவசரப்பட்டு போயிட்டாரு. ஓ இது என்னடா ரொம்ப போச்சு. இதுங்க ஒரு நிமிஷம். சரி, ஓகே. எங்கள் தாத்தாவுக்கு நல்லதாக பிடிக்காது. இந்நேரம் எங்கள் தாத்தா இருந்திருந்தாருன்னா ஃபோன் பண்ணியிருப்பாரு. என்ன கறி ஆக்குனீங்க, என்ன சமைச்சிங்க அப்படின்ட்டு. நாங்கள் எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 100 தடவை ஃபோன் பண்ணுவார். ஆனால் இப்போ நான் எங்கே போனாலுமே எனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. சரி, மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா தண்ணி நம்ம சேர்த்து நல்லா பச்சை மசாலா போக வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் கறி சேர்த்துக்கலாம். இன்னும் மசாலா சேர்த்துலையா? ஞாபகம் இருக்காங்க, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கே இருக்கிறீங்க,
எங்க இருக்கீங்க, பிள்ளைங்களை பார்த்தனும் தெரியாத ஊருக்கு போயிருக்கீங்க. நாங்க டெல்லி போனப்போலாம் எங்க தாத்தா தூங்கவே இல்லை. விடிய விடிய ஃபோன் பண்றாரு, நைட்டெல்லாம் ஃபோன் பண்றாரு. தெரியாத ஊர்ல இருக்கிறீங்க, பத்திரமா இருங்க, எங்கேயாவது பிள்ளைங்க போயிட்டு போறாங்க, ஏன் தான் இப்படி வெளியூர்ன்ட்டு போயிட்டு இருக்கிறீங்க, பக்கமாக இருக்கிறீங்க பட்டு வந்து பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. மிளகாத்தூள், மல்லித்தூள். நிஜமாலுமே நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, யாராவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருக்காங்கன்னா இருக்கிறப்பவே பார்த்துக்கோங்க. போனதுக்கு அப்புறம்லாம் இப்படி அந்த மாதிரி உட்காந்து அழுதுதான் இருக்கணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். போதும், இதுக்குமா எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போய் வந்ததுக்கப்புறம் கறி சேர்த்து விட்டுலாம். ஏத்தா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கிறதுக்கு விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோம்னா கொஞ்சம் வதங்கிடும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். 5-6 விசில் விட்டாச்சு. வெந்துருச்சுங்க நல்லா. இந்தா தெரியுதா? ஓகே, கோதுமை குழம்பு நல்லா சொன்னல, தண்ணி அதுலேயே வரும். நீ கெட்டியாக இருக்கிறதுனால கிரேவின்னு நினச்சிட்டியா? சரி போதும். ஓகே, வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொத்தமல்லி கழிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சண்டே சமையல் ரெடி. இப்படியா சோபி தான் 4 வருஷம் என் குழந்தையே மாற்றி விட்டுருச்சு. மட்டன் குழம்பு, மூளை வறுவல். என்னம்மா ஒரு நிமிஷம் இருங்க. மட்டன் குழம்பு, மூளை வறுவல், அதுக்கப்புறம் குடலும் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். வறுவல் ஃப்ரை எல்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாமா? வீட்டில் என்ன ஸ்பெஷல்? கெட்டல் என்ன ஸ்பெஷல்? பிரியாணி. கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தா பிரியாணி. அப்படிதான் ஒன்று பிடிக்காதா? சரி சாப்பிட பிடிக்கும். சரி போகலாம். குடல் சூப்பராக மூளை பார்க்கலாமா? மூளை பார்க்கலாமா? மூளையும் சூப்பராக இருக்கு. திக்கா கரண்டி வச்சுட்டு கையில் எடுத்து சாப்பிடு. அதில் எப்படி சாப்பிடுவேன்? எப்படி சாப்பிட்டா சரி. குழம்பு சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கா? சரி ஓகே. ஒரு நேரம் உழைச்ச உழைப்பு பிரயோஜனம். எங்க நம்ம வீட்டு செஃப் கிட்ட கேட்கலையா? குறை சொல்ற செஃப் எப்படிமா இருக்க? வெத்திக்கா தான் கரெக்டாக சொல்லு. இது கொஞ்சம் காரமாக இருக்கு. காரமாக இருக்கா? இது லைட்டாக குடல் கொஞ்சம் காரமாக போட்டு. வீட்டு இங்கிலீஷ் கறியை பார்த்துக்கோங்க. அக்காடா நீ தான் இப்போ யார் சாப்பிட்டுட்டு இருக்கா? குழம்பு விட்டுட்டு வெறும் சோறு திங்கிறது. கஷ்டப்பட்டு குழம்பு வச்சா அதில் வெறும் சோறு சாப்பிடுது. எதுக்குங்க இந்த பிள்ளைக்கு நம்ம சோறாக்கிட்டு இது குழம்பு வச்சுட்டு? ஆ குழம்பு ஊற்றிட்டு சாப்பிடுறேன். கையில் சாப்பிடலாம், அப்போதான் சாப்பிடுங்களா? எப்படிங்க இருக்கு? மூளை உண்மையிலும் உப்பு ஜாஸ்தியா பாரு. நான் வேறு எடுத்து சாப்பிட்டது ஒரு பூண்டு வந்துடுச்சு. நார்மலாக தான் இருக்கு. குடல் ஓகேவான்னு பாரு. எல்லாத்துலேயும் ஒன் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். குடல் கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குனு மிளகாத்தூள் போட்டேன். கரெக்டாக இருக்கா? அப்போ எனக்கு தான் கலருக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குமா? உனக்கு சும்மாவே காரமாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சொல்றது, ஒருத்தவங்க ஸ்டாக் ஸ்டிக்ஸை வச்சு சுஷி எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் டாடா.